ஒரு பத்திரிக்கை என்னை வந்து மிரட்டுச்சு. நான் அப்போ வந்து டெல்லியில் இருக்கேன். அண்ணன் மகன் ஃபோன் போட்டான். இன்னைக்கு நீ வந்து ஹீரோ ஆகிட்ட அப்படின்னா. என்னடா செய்தித்தாளில் நீ தான் ஹெட்லைன்ஸு. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறாங்க. போனேன். என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்களாமே? ஆமாம் கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை நான் ஒரு செய்தி ஒன்று போடலான்னு இருக்கேன். அப்படி என்ன இந்த செய்தியை வெளியிட்ட ஆசிரியர் அடிக்கடி என்னிடம் வைத்தியத்துக்கு வருவார்னு சொல்லலான்னு. நான் பண்ணது தப்பு சார், என்ன மன்னிச்சிருக்கேன். ஒரு நிமிஷத்துல குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிடலாமா? இவர் அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி என்கிட்ட வருவாரு அப்படின்ட்டு போயிட்டு முடிஞ்சு போச்சு. அவங்க அதை கந்தம். என்ன பாக்குறவங்க இன்னொரு ஆள் யாருனாக்கா மனநோய் மருத்துவர்கள் இருக்காங்களே, ரொம்ப நாளா மென்டலா இருந்தாரு. இவரே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் ஆபத்தானோம். மருத்துவத்துறையிலே நாங்கள் பட்டியல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. என்னத்துக்கு இந்த டாக்டர் வந்தாடுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளை சரியில்லையா, மாப்பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிருப்பார் போட்டிருக்கேங்கிற சந்தேகம். பத்திரிக்கை கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னு, சார் அன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகுது, அந்த பக்கம் வந்துடாதீங்க சாப்பிட்டு போவாங்க. அந்த சமந்தாவோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அனுதாபப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க சார். ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தில் யாரையும் நடிக்க விடலை, பெண்களை நடிக்க விடலை. நாகேஸ்வர் அவனுடைய பேரன் தான் நாகசைதன். நாகேஸ்வரோடைய மகன் நாகார்ஜுனா வந்து அமலாங்கிற நடிகை கட்டிக்கிட்ட போது அவங்க அதோட பட உலகத்துக்கு வெளியிட்டாங்க. அவங்களுடைய மகன் தான் நாகசைதன். இந்த பையன் வந்து சமந்தாவை கல்யாணம் பண்ண பிறகு அவங்க குடும்ப வழக்கப்படி சமந்தா வந்து சினிமா உலகம் விட்டு விலகலை. அந்த பொண்ணை நடிக்க விட்டாங்க. ஒரு சுதந்திரம் கொடுத்த போது ஒரு கண்ணியமான ரோல்கள் அந்த பொண்ணு நடிக்கணும். பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளான படம், ஒரு எல்லை மீறின காட்சி எல்லாம் இருந்தது. அதனுடைய விளைவுனால தான் அவங்க பிரிஞ்சாங்கன்றாங்க. அளவுக்கு மீறின காட்சிகள்லாம் இருந்தது. எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டாங்க, அதே எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அது டைவர்ஸ். அதுக்கு பிறகு தான் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு அவங்க நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தபோது தான் நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்ட போது அதை காரணம் காட்டிக்கிட்டு வர முடியாது. நோய்வாய்ப்பட்டாவே டைவர்ஸுக்கு நோய்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கும். 2 சைட்லேயும் நியாயம் இருக்குது, 2 சைட்லேயும் அநியாயம். சமந்தா அவங்களுக்கு வந்து உண்மையாகவே சீக்கிரம் அவங்க அதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்றது தான் சார் எல்லாரோட பிரார்த்தனையுமா இருக்குது. வேட்டையன் படத்தில் இவங்களோட மஞ்சு வாரியர் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக மலையாளத்தில் பார்க்கப்படுறவங்க போல இருக்குது. ஸோ எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன கூப்பிட்றது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இது வந்து ஒரு பேச்சு பொருளாக பேசப்படுது. இதுக்கும் பல விமர்சனங்கள் வருது சார். இது அதான் அன்றைக்கி சொன்ன அன்றைக்கே வேணான்னு சொல்லியிருக்கணும். எவ்வளோ நாள் காட்டுப்பட்டு இப்போ வந்து சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னார், அவரையே காணும். அந்த படத்துல தான் சூப்பர் ஸ்டாரையே காணும். அப்புறம் இன்னொரு லேடி சூப்பர் வேட்டையன் படத்துல தான் சார் நடிக்கிறாங்க. வேட்டையன் படத்துல யார் ஹீரோ? அவர்தான் சார். யார்? ரஜினிகாந்த். ஆமா சார். அவரு இன்னும் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க சூப்பர் ஸ்டார் தூக்கி வச்சிருந்த ரஜினிகாந்த் படம் என்ன ஓடிச்சு கடைசியா? என்ன சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் படம் வருதுன்னாக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரோடே டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா சார். நீங்க அந்த காலத்து வச்சு இந்த காலத்து அந்த காலம்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அந்த காலமா போயிடுச்சு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காந்தராஜ் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார், இப்போது சமந்தா விஷயம், அவங்க வந்து நாக சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணி இப்போது டைவர்ஸ் ஆகிட்டாங்கன்றது தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த உடல் தளர்ச்சி நோய் இருக்குன்றதுனால அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அது முன்னாடியே அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு பேசப்படுது. இப்படி இருக்கும்போது இப்போ நாக சைத்தன்யா அவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. பட் இருந்தாலும் வந்து சமந்தாவோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அனுதாபப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க சார். ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அவங்க வந்து டைவர்ஸ் வந்து அந்த இதுக்கு பைசா கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட ஷீ டினைட், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ இது எப்படி சார்? அது நோய் வந்ததெல்லாம் வந்து அவர் டைவர்ஸ் அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தில் யாரையும் நடிக்க விடலை, பெண்களை நடிக்க விடலை. நாகேஸ்வர் அவனுடைய பேரன் தான் நாகசைதன்யா. நாகேஸ்வரோடைய மகன் நாகார்ஜுனா வந்து அமலாங்கிற நடிகை கட்டிக்கிட்ட போது அவங்க அதோட பட உலகத்தட்டு வெளியிட்டாங்க. அவங்களுடைய மகன் தான் நாகசைதன்யா. இந்த பையன் வந்து சமந்தாவை கல்யாணம் பண்ண பிறகு அவங்க குடும்ப வழக்கப்படி சமந்தா வந்து சினிமா உலகம் விட்டு விலகலை. அந்த பொண்ணை நடிக்க விட்டாங்க. அந்த ஒரு சுதந்திரம் கொடுத்த போது ஒரு கண்ணியமான ரோல்கள் அந்த பொண்ணு நடிக்கணும். பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளான படங்கள், ஒரு எல்லை மீறின காட்சிகள் எல்லாம் இருந்தது.
அதனுடைய விளைவுனால தான் அவங்க பிரிஞ்சாங்கன்றாங்க. அளவுக்கு மீறின காட்சிகள்லாம் இருந்தது. எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டாங்க, அதே எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. அது உலக வழக்கம். அகில உலகத்திலையும் உண்டு. வெறும் இது வந்து பெருசாக எங்கள் இந்திய கலாச்சாரம் எப்படி தெரியுமான்னு பேசாதீங்க. அமெரிக்க கலாச்சாரமாக தான், ஆப்பிரிக்கா கலாச்சாரமாக தான். எந்த ஆணும் எந்த பெண்ணும் தனக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து இன்னொருத்தரோட இருக்கிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது குழந்தையிலே நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு தாய் வந்து இன்னொருத்தர் குழந்தைய எடுத்து கொஞ்சிறாங்க, இந்த குழந்தை போய் அடிக்கும். அதுதான் இயல்பு. அதே மாதிரி ஒரு கோழி குஞ்சு வந்து வேற ஒரு கோழி குஞ்சு வந்து சேர்ந்துன்னா எல்லாம் சேர்ந்து விரட்டிடும், சேர்த்தாது. ஓகே, இது இயல்பு. உயிரினங்களுக்கு அது இயல்பு. அதில் வந்து சினிமா தொழிலில் இது வந்து தொழில் ரீதியாக தான் போனேன், நான் வந்து தொழிலாக தான் நினச்சேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முதல்ல சும்மா ஒரு போலித்தனமாக நான் இதெல்லாம் நான் பரதமான பான்மையோட தான் பார்க்குறேன்னு போலித்தனமாக சொல்லலாம். அடி மனசுக்குள்ளார வைத்தறிச்சிருந்தார். அதனுடைய வழி தான் அது டைவர்ஸ். அதுக்கு பிறகு தான் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கு பிறகு அவங்க நிறையா படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடிச்சுக்கிட்டு இருந்தபோது தான் நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்ட போது அதை காரணம் காட்டிக்கிட்டு வர முடியாது. நோய்வாய்ப்பட்டாவே டைவர்ஸுக்கு நோய்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அந்த காலத்தில் காச நோயால் டிபியால் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா, என் மனைவிக்கு டிபின்னாக்கா உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. என் கணவருக்கு டிபின்னாக்கா உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. இது மாதிரி பல நோய்கள் இருந்தது. என்னுடைய துறையை சேர்ந்த பால்வினை நோய்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா அதில் அவங்க கேரக்டர் சேர்ந்து அடிப்படுது. ஸோ உடனே அந்த ஆணை வந்து கோர்ட்டில் வந்து ஆமாம் சஃபரிங் ஃப்ரம் சிஃபிலிஸ் அப்படின்னாக்கா இதை காட்டணுன்னா அத்தாட்சி இதை தான் இதை டயக்னோசிஸ் அப்படின்னு காட்டணுன்னா ஜட்ஜி எந்த கேள்வியும் கேட்க மாட்டார், டைவர்ஸ் டிக்ளேர் அவ்வளோ. ஓகே, அது மாதிரி பல நோய்கள், லெப்ரசி, தொழுநோய், இதுக்கெல்லாம் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. நோய்ங்கிறது நீங்கள் சொல்லி நீங்கள் மனிதாபிமானத்தில் நீங்கள் பார்க்கலாம். சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருவாங்க. மனிதாபிமானத்தில் இப்படி இன்றைக்கி வந்து இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுக்கக்கூடாது, வச்சு பராமரிக்கக்கூடாதுன்னா பராமரிக்கலாம். மனைவியாக வச்சுக்க முடியாது, 6 கணவனாக வச்சுக்க முடியாது, 2 முடியாது. பராமரிக்கிறதுக்கு வேணால் இது பண்ணலாம், அது காசை கொடுத்துடலாம், ஆளை போடலாம், இதெல்லாம் பண்ணலாம், அது வேணால் பண்ணலாம். அதனால் இதில் வந்து அந்த 2 சைட்லேயும் நியாயங்கள் இருக்குது, 2 சைட்லேயும் அநியாயங்கள். சமந்தா அவங்களுக்கு வந்து உண்மையாகவே சீக்கிரம் அவங்க இதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்றது தான் சார் எல்லாரோட பிரார்த்தனையுமா இருக்குது. இது எப்படி சார் நெக்ஸ்ட் இந்த சொசைட்டி எப்படி சார் போகும், இது எப்படி பாதிக்கும், இல்லை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இது காலகாலமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இதெல்லாம் வந்து மீடியாக்கள் மிக அதிகமாக வந்துட்டு இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட போகிற விஷயம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு வந்து ரகசிய நோய்கள் டிபார்ட்மெண்ட்டு தான் பேர். என் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் பேஷண்ட்டாக வரான்னு யாருக்குமே தெரியாது. என்னையே நான் அறிமுகப்படுத்திக்க மாட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, என்னத்துக்கு அந்த டாக்டர் வந்தாண்டுவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளை சரியில்லையா, மாப்பிள்ளை ஏதோ தப்பு பண்ணியிருப்பார் போட்டிருக்கேங்கிற சந்தேகம் வரும். அதனால் நான் எங்களையெல்லாம் வந்து பத்திரிக்கை கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னு, சார் அன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகுது அந்த பக்கம் வந்துடாதீங்க சாப்பிட்டு போவாங்க. மற்றவங்களாம் அழைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, எங்களை வராதுன்னு சொல்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ மருத்துவத்துறையிலே நாங்கள் பட்டியலில் ஒதுக்கப்பட்டவங்க. நான் எங்கேயும் போய் என் பேஷண்ட்டை ஐடிவி பண்ணுவேன், ஹலோ எப்படி இருக்குன்னு கேட்டாக்க இந்த டாக்டர் என்ன ஒரு மாதிரி ஆளை இவரை பார்த்துக்க முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சுது. அவர் தான் அவரோட லைஃப் இல்லை சார். ஒரு பத்திரிக்கை என்னை வந்து மிரட்டுச்சு. அவர் பெரிய அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்களால் நடத்தப்பட்ட ஒரு தினசரி பத்திரிகை என்னை பற்றி தாறுமாறாக எழுதி, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு வடநாட்டுக்காரனோட எனக்கு மோதல் ஏற்பட்டுச்சு. அந்த வடநாட்டு சேட்டுக்கு இவங்க அவன் சொன்ன உடனே எனக்கு எகேன்ஸ்டாக நான் அப்போ வந்து டெல்லியில் இருக்கேன். அண்ணன் மகன் ஃபோன் போட்டான், இன்றைக்கி நீ வந்து ஹீரோ ஆகிட்ட அப்படின்னா. என்னடான்னு, செய்தித்தாளில் நீ தான் ஹெட்லைன்ஸு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கார். சபாநாயகரின் தம்பியால் என் உயிருக்கு ஆபத்துன்னு ஹெட்லைன்ஸு. ஒரு வடநாட்டு தொழிலதிபர் பரபரப்பு புகார் அப்படின்னு போட்டு ஹெட்லைன்ஸு. சரி பார்த்துக்கலான்னு விட்டுட்டு நான் ஊருக்கு வந்த உடனே எங்கள் அண்ணன் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறான்னாரு. போனேன். என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்களாமேன்னாரு. ஆமாம் கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை நான் ஒரு செய்தி ஒன்று போடலான்னு இருக்கேன். அப்படி என்னன்னு, இந்த செய்தியை வெளியிட்ட ஆசிரியர் அடிக்கடி என்னிடம் வைத்தியத்துக்கு வருபவர்னு சொல்லலான்னு இருக்கேன், உங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லலான்னு இருக்கேன். நான் பண்ணது தப்பு சார், என்னை மன்னிச்சிருக்கேன், வீட்டுக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன், ஜாக்கிரதை மரியாதை இது பட்டாங்க, அதை விட்டுறப்பட்டேன் சார், அவ்வளோதான்.
ஒரு நிமிஷத்தில் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா? இவர் அவங்க ஹஸ்பண்டு அடிக்கடி என்கிட்ட வருவார், அப்படின்ட்டு போயிட்டாலும் முடிஞ்சு போச்சு. அவங்க அதை கந்தல். ஹார்ட்டு டிசீஸ் பார்க்குறவனையும் நியூரோ டிசீஸ் பார்க்குறவனையும் பயப்பட மாட்டான். என்ன பார்க்குறவனு இன்னொரு ஆள் யாருனாக்கா மனநோய் மருத்துவர்கள் இருக்காங்களே. ரொம்ப நாளாக மென்டலாக இருந்தார், இவரே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நாங்கள் 2 பேரும் ஆபத்தானவர்கள். சைக்காட்ரிஸ்ட்டும் சரி வெனீரியாலஜிஸ்ட்டும் சரி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம்னா அவன் குடும்பம் காலி. அதனால தான் எங்களை வந்து பட்டியலிடணும்னு சொல்லி எங்களை யாரும் சேர்த்த மாட்டார். அது மாதிரி ஆட்கள் நாங்கள். அதனால் இது என்ன சொல்கிறேன்னா, ஐசன் போன்ற ஒரு பெரிய உலகமாக இவங்க நிபுணர்கள்னு பேர் எடுத்தவங்களால கூட இதை வந்து இது பண்ண முடியல. அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் நடிக்க வந்துட்டார். பேன் இண்டியாங்கிறது ஏன் என்னத்துக்கு எடுக்கிறாங்க? யாரும் தனித்தனியாக மொழியில் படங்களில் எடுத்தால் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு மொழியில் படத்தை எடுத்து டப்பிங் பண்ணி எல்லா மொழியிலையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர்ஸ் எங்கே இருக்குது? பாம்பேயில் மராத்தா மந்திர் அலங்காருங்கிற தியேட்டர்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தது. இன்றைக்கி அந்த தியேட்டருங்களாம் காணுமே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. அண்ணா சாலையில் வந்து அண்ணா சாலையில் ஆரம்பித்து இப்போ பாண்டி பஜார் வரணும் கண்டினியூஸாக ஒரு 25 தியேட்டருக்கு மேலே இருந்தது. ஒரு தியேட்டரை காணுமே. தேவி தியேட்டரு ஃபார் சேல், அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய தியேட்டர். சத்யம் தியேட்டர் இருக்குது, கேசினோ இருக்குது, வேறு எந்த தியேட்டர் இருக்குது? எல்லாம் மாலில் இருக்கிற தேட்டர்ஸ் எல்லாம் மூடிக்கிட்டு வர்றாங்க. தியேட்டர்ஸே காணுமே. எல்லாம் சினிமா விழுந்துக்கிட்டு இருக்கும்போது கம்பேக் வந்து வரதில் அர்த்தம் கட்டத்தனமாக இருக்குது. சினிமாவே இப்போ கான் ஃபார் எவருங்கிற மாதிரி இருக்கும்போது கம்பேக்கு இது ஒரு சர்க்கிள் தானே சார், மேலே இருக்கிறது கீழே வருது கீழே. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி மாறி போச்சுமா. தெருக்கூத்து போனது தான். நாடகங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு நாடக கம்பெனி இருக்காப்போ? ஆர்எஸ் மனோகர் நாடகம், டி கே சண்முக நாடகம், எஸ் வி சேகர் நாடக கம்பெனி, கிரேசி மோகன் நாடக கம்பெனி, என்ன எவ்வளோ நாடக கம்பெனி இருந்தது. ஜோ நாடக கம்பெனி. இன்னைக்கு எங்கே இருக்குது நாடகம்? போயிடுச்சே. அந்த அளவுக்கு கர்நாடக மியூசிக் எங்கம்மா இருக்குது? சங்கீத சீசன் போன ஜனவரியில் போன டிசம்பரில் யாருக்காவது தெரிஞ்சதா நடந்தது? தெரிஞ்சதே சார், வெளில தெரிஞ்சதே. உங்களை மாதிரி ரொம்ப நுணுக்கமாக பார்த்தவங்க சங்கீத சீசன்னா மெட்ராஸ் ரொம்ப வழியும் காணமே. இன்னைக்கு தமிழிசை ஒரு பக்கம் நடக்கும், நாரதகரண சபாவில் ஒரு பக்கம் நடக்கும், மியூசிக் அகாடமி நடக்கும், ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்கும், காணமே. கலைகள்லாம் போயிட்டு இருக்குது. எல்லாம் வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டாங்க. இப்படி சொன்னால் அப்போ சினிமாவோட இது என்ன சார்? இப்போ சினிமா முடிஞ்சு போச்சு. யாரும் தேட்டருக்கு முடிஞ்சு போச்சு. அது இன்னும் நீங்கள் மாடர்ன் வேர்ல்டுக்கு வரல. அப்போ இனிமேல் தியேட்டர்ஸ் இருக்காதுன்னு என்னுடைய மாணவர்கள்லாம் அவங்க ரியாக்ஷன் நான் பார்ப்பேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் இன்றைக்கி வர்ற சினிமா படங்களுக்கு காணுமே. அவங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அன்றைக்கி விஜயோட படம் ரிலீஸ் ஆகுது. காலையில் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்கள் கிளாஸ் 11 மணிக்கு நான் வரமாட்டேன் சார் அப்படின்னா. ஏன்னடா அப்படின்னு, நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம் சார், அந்த படத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகிறோம். காலேஜே போயிடுச்சு. ஓகே. அது மாதிரி தான் நான் வந்து ஜெயிலில் இது என்ன படம் வந்து கேப்டன் மில்லர் படம் எனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டாரு. நானும் சேர்ந்து லீவ் போட்டு காலேஜ் சினிமா போட்டேன் சார். அதான் நான் பார்த்த படம், கடைசி படம். அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு ஆளுங்க இல்லை. அப்போவே ஆனால் அந்த படத்துக்கு அன்றைக்கி பெரிய கூட்டம். ஸோ அப்புறம் இப்போ பார்த்தாக்கா சமீபமாக படங்கள் ரிலீஸ் ஆனது நமக்கு தெரியல. ஏன்னா யாரும் கவலைப்படும். அவன் பாட்டுக்கு வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கான், செல்ஃபோனை நோட்டிகிட்டு இருக்கான், அதில் படம் பார்த்துட்டு இருக்கான், கேம் விளையாடிட்டு. ப்ராபப்லி ஒரு பெரிய ஹீரோ பெரிய சூப்பர் ஸ்டார் படம் அந்த மாதிரியான படங்கள் அப்படி ஆட்களே இல்லையே. நீங்கள் சூப்பர் ஸ்டார் தூக்கி வச்சிருந்த ரஜினிகாந்த் படம் என்ன ஓடிச்சு கடைசியாக? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பொண்ணு வந்து ஒரு படம் எடுத்து விட்டுச்சு, பெரிய விழாவெல்லாம் நடத்துச்சு. என்னாச்சு? என்னாச்சு? அதை ஒன்று மட்டும் வச்சு நம்ம எப்படி சார் சொல்லுவாங்க? சூப்பர் ஸ்டார் படம் வருதுன்னாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரோடே டிராஃபிக் ஜாம் ஆச்சுமா சார். நீங்கள் அந்த காலத்தை வச்சு இந்த காலத்தை அந்த காலம்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளோதான். அந்த காலமாக போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. சினிமா இல்லை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டும் வீட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இப்போ வரப்போகிற காலத்தில் இந்த சினிமா இந்த தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சுமா. அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிக்கு இங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கேப்பா உங்கள் கம்பெனி எங்கே இருக்குதுன்னா டெக்ஸாஸில் இருக்குது சார். எப்படி இது நைட்டில் எனக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு சார். அமெரிக்கன் கான்சுலேட்டில் வந்து விசா வாங்குறதுக்கு ரோட்டில் நின்னாங்கம்மா, பெரிய ரகலாச்சு.
இப்போ விசா வாங்குறதுக்கு வர்றவங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்குன்னு சொல்லி அப்புறம் வந்து அவங்க பந்தெல்லாம் போட்டு என்னென்ன பண்ணாங்க. இன்றைக்கி போய் பாருங்கள், விசா வாங்குறதுக்கு ஈக்காக்கா இல்லை. காரணம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு போச்சு. ட்ராவல் இல்லை. மாறுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு பிறகு கொரோனா வந்ததுனுடைய விளைவு அதுதான். கல்லூரிகள் இனிமேல் தேவைப்படாது, அதாவது அலுவலகங்கள் தேவைப்படாது. வேலைகள் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கும். செயற்கை நுண்ணறிவு, மிஷின் லேர்னிங்கு இதெல்லாம் வந்து எதையோ புதுசாக கொண்டு வரப்போகுது. அதெல்லாம் வந்ததுன்னா நம்முடைய எல்லா மொத்த வாழ்க்கையுமே மாறப்போகுது. சோஃபியா மாதிரி ரோபோட்ஸு நிறைய பண்ணி விட்டாங்கன்னா மனிதர்களே இல்லாமல் போகலாம். இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டியூப்லைட் வரும் நம்ம எதிர்பார்க்கல. லாந்தரில் வச்சு எழுத்துக்கிட்டோம். லாந்தரை கண்டுபிடிக்கிறது முன்னாடி அகல் விளக்கு தான், காற்றடிச்சா அணைஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டு மூடலான்னு கண்டுபிடிச்சாங்க. லாந்தரை பெரியது. அதுக்கப்புறம் பெட்ரோமேக்ஸ் வந்தது. பெட்ரோமேக்ஸுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பல்பு வர ஆரம்பிச்சு. எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் இது ஃபேன் வந்தது காற்று அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏசி வந்தது. எனக்கு எதோ வந்துக்கிட்டு இருக்குது, மாறிக்கிட்டே வருது. உடம்புலேயே வந்து அந்த இதெல்லாம் மாற்றிட்டாங்க. டெம்பரேச்சர் சேஞ்சை தெரியாமல் இருக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸுகள்லாம் வந்துடும். எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு, ஏர் கூல்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ மாறிக்கிட்டே வருது. ஸ்பேஸில் போகும்போது சந்திரமண்டலத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ராக்கெட்டு ட்ராவல் வரப்போகுது. அதில் 2001 ஸ்பேஸ் ஓடிசிங்கிற படத்தில் அதை காட்டுவாங்க. சாப்பாடெல்லாம் வெறும் சின்ன சின்ன மாத்திரைகள். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ராக்கெட்டில் உட்காந்துட்டு இதில் மைக்ரோவனில் எல்லாம் போட்டு பேசஞ்சு பிரியாணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பிரியாணினாக்கா பிரியாணின்னு கேப்சூல் இருக்கும், அதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங். மோஷன் வரக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து ராக்கெட்டில் வந்து டாய்லெட் கட்டிகிட்டு இருக்க முடியாது. மோஷனும் யூரின் வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றலாம். மோஷன் வராத மாதிரி ஃபுட்டு, யூரின் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஃபுட்டு தயார் பண்ணுறான். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இவன் கேட்பான், என்ன சாப்பிட்றேன்னு? சிக்கன் அப்படிமா. எனக்கு ஒன்று கொடுறாம்மா, ஒரு மாத்திரை கொடுப்பான் சிக்கன். அந்த டேஸ்ட் அதில் இருக்கும். அந்த சிக்கன் ஃபுல் சிக்கன் சாப்பிட்ட ஃபீலிங் வந்துடும். வயிறு பசி அடைக்கும், ஆனால் மோஷன் ஃபார்ம் ஆகாது. இப்போ எப்படி போயிட்டுருக்காங்கன்னா ஒரு இது கொடுத்துட்றாங்க, மோஷன் போகிறதுக்கு ஒரு கம்பவுண்ட் மாதிரி கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பேஸ் சூட்டோடு அவங்க கையில் அந்த டப்பாவையும் தூக்கிட்டு போவாங்க. அது மோஷன் வந்ததுன்னா அது போகிறதுக்காக. ஃப்யூச்சரில் அது முடியாது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்க முடியாது. அப்போ இந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டி வரும். அந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது, அந்த மாதிரி அடிக்கடி போக வரும்போது குடலே இல்லாமல் போகலாம். நமக்கு அடுத்த வர்ற ஜென்ரேஷனுக்கு குடலே இல்லாமல் போகலாம். சார் அது எப்படி சார் பாசிபிள்? அப்படிதாம்மா போச்சு. நம்ம நேராக நிற்க ஆரம்பித்ததுக்கு பிறகு நமக்கு வால் இல்லாமல் போச்சு. வாலோடு தான் நம்ம இருந்தோம். எரெக்ட் பாஸ்டருக்கு வந்தவுடனே வால் தேவைப்படுது. ஆனால் அதுக்கான ஆதாரம் என்னன்னாக்கா காக்சிக்ஸுங்கிற அந்த முதுகெலும்பு வந்து கடைசியாக முடியும் போது வால் மாதிரி அப்படி முடியுது. அது காக்சிக்ஸ். அந்த காக்சிக்ஸ் தான் வாலாக இருந்தது. இன்றைக்கி அது அப்படி நின்று போச்சு, வால் வரல. உபயோகப்படலைன்னா அது போயிடும். அப்பண்டிக்ஸ்னு ஒரு இது இருக்குது, பெருங்குடலில் சிறுகுடலில் சேர்கிற இடத்துல இவ்வளோ வேற சைஸில் ஒன்று இருக்குது. உணவை ஜீரணிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய உறுப்பாக இருந்தது. நேராக நிற்க ஆரம்பித்தப்பறம் அது தேவைப்படாமல் போச்சு. இன்றைக்கி அது எங்களுக்கு வைத்தியத்துக்கு யூஸ் ஆகுது. அது வழி எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஆப்ரேஷன் கட் பண்ணி எடுத்து 1000 லட்சம் ரூபா வாங்கிக்கணும் சார். அதை தவிர அதனுடைய பலன் எதுவுமே இல்லை. அது மாதிரி மாறிட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி வீடுகள்லாம் தேவைப்படாது. வீடுகள்லாமே தேவைப்படாது. பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் அப்படியே காலியாக கிடையாது. ரியல் எஸ்டேட் உழுது போச்சு. ஏன்னா சின்ன யூனிட்டாக மாறிட்டாங்க. சின்ன யூனிட்டாக மாறிட்டாங்க. பெற்றோர்களை பசங்க பார்க்குறதில்ல, பசங்கக்கிட்ட பெற்றோர்கள் போகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவலாக மாறிட்டு வர்றாங்க. வீடுகள்ங்கிற தேவையே இல்லாமல் போக. ஓகே, இன்னும் என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியல சார். ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது அது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு சினிமாவில் ஆரம்பிச்சோம் சார். நம்ம சினிமா எங்கன்னு இப்போ பேசும்போது ஒன்றிய அரசு ராமர் கோயில் கட்டும்போது அப்போ தான் நினச்சி சிரித்தேன். உலகம் எங்கே போயிட்டு இருக்குது, இந்த ஆள் எங்கே போயிட்டு இருக்காருன்னு யோசனை பண்ணி சிரித்தேன். என்ன ஆகிட்டு இருக்கிற நீ? உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியாமல் எங்கேயோ போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். ராமர் கோயில் கட்டிக்கிட்டு பின்னோக்கி போயிட்டுருக்காரு. பின்னோக்கி போகுது, இந்தியா பின்னோக்கி போயிட்டுருக்கு.
நயன்தாரா அவங்க வந்து என்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதே, லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதே நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவமானமாக ஃபீல் பண்ணுறன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ ஒரு இது சொல்லியிருக்காங்க சார். வேட்டையன் படத்தில் இவங்களோட மஞ்சு வாரியர் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக மலையாளத்தில் பார்க்கப்படுறவங்க போல இருக்குது. ஸோ எனக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன கூப்பிட்றது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இது வந்து ஒரு பேச்சு பொருளாக பேசப்படுது. இதுக்கும் பல விமர்சனங்கள் வருது சார். இது அதான் அன்றைக்கி சொன்னன்னைக்கே வேணான்னு சொல்லியிருக்கணும். எவ்வளோ நாள் கேட்டுவிட்டு இப்போ வந்து சொன்னேன் என்ன அர்த்தம்? ஏதோ பயந்துருக்காங்க இந்த லேடி சூப்பர் ஸ்டார். ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னால் அவரையே காணும். அப்புறம் அந்த படத்துல தான் ஆம்பளை நடிக்கிறாங்க சூப்பர் ஸ்டாரையே காணும். அப்புறம் எங்கே லேடி சார். சூப்பர் வேட்டையன் ஸ்டார்? படத்துல தான் சார் நடிக்கிறாங்க. வேட்டையன் வேட்டையன் படத்தில் யார் ஹீரோ? அவர்தான் சார். யார்? ரஜினிகாந்தா? ஆமா சார். அவர் இன்னும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் நான் தான் இந்த பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகிறதோட நிறுத்திக்கிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னும் சினிமாலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். சார் எனக்கு புரியல சார். அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இது இன்னும் அவரை தாண்டி இன்னும் வேற யாருக்கும் வந்து அது கொடுக்கப்படலையே சார். பாகவதர் கூட கொடுத்தாங்கம்மா. தியாகராஜ பாகவதர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக அவரை பற்றி எப்போவாது பேசியிருக்கீங்களா? அவர் காணாமல் போயிட்டார். அவ்வளோதான். அதே மாதிரி தான் இது. இதெல்லாம் ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்குற டைட்டில்ஸ். இதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னாக்கா மெகா ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், என்னென்னவோ பேர் வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் எங்கே பவர் ஸ்டார் கூட இருக்காரு. எல்லாம் பவர் ஸ்டார். அது அவர் அதான் பிரமாதம். இன்றைக்கி இருக்கிறதுல அவர் தான் பெரிய கேட்டால் சொல்கிறாரு, என்னுடைய ரசிகர்கள் கோத்து கொள்வார்கள்னாரு. அது மாதிரி இதெல்லாம் இந்த சினிமாக்காரங்க வச்சுக்கிற ஒரு வேடிக்கையான பெயர்கள். அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் கிடையாது. வேறு செய்தி இல்லை. இப்படி சொன்னாக்கா இது வச்சுக்கிட்டு ஒரு செய்தி சார். படங்களும் இல்லை, படங்களை பற்றிய பெரிய விமர்சனங்களும் இல்லை. இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் படமே இருக்காதுன்னா அப்போ எப்படி சார் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்றது? இந்த சினிமா வேற மாதிரி இண்டஸ்ட்ரி போயிடுதுமா. வெறும் சீரியல்ஸ் மட்டும் தான் சொல்றீங்களா?